counseling psychologist sessionsல நம்ம அடிக்கடி கேட்குற கேள்வி how are you feeling about it or how does that make you feel. நிறைய பேர்னால தான் என்ன மாதிரியான உணர்வுகள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதுல சொல்கிறதுல கஷ்டப்படுறாங்க. எமோஷன்ஸ் பற்றி கேட்கும் போது அவங்க சொல்கிற பதில்கள் வந்து அவங்களோட தாட்ஸ் பற்றி இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தாட்ஸ்க்கும் எமோஷன்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியல. ஆல் ஹியூமன்ஸ் ஹாவ் எமோஷன்ஸ். அப்போ இதை ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒன்று வந்து அவேர்னஸ் அண்ட் another thing is எக்ஸ்பிரஷன். இந்த அவேர்னஸ் அப்படின்றது உடலளவுலையும் மனதளவுலையும் நான் என்ன மாதிரியான எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. எமோஷனல் ஷேரிங் அப்படின்றது கம்மியாயிட்டே வருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசுகிறதோ இல்லை பெற்றவங்க வந்து பசங்க கிட்ட பேசுகிறதோ டைமும் கம்மியாகுது. அதுக்கான எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு மீடியமும் இல்லாமல் போகிறதும் நம்ம யூஸ்வலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இது ரெண்டு விஷயமுமே நம்மளால் கற்றுக்க முடிகிற விஷயம், கற்றுக்க வேண்டிய விஷயம். எத்தனையோ காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி நம்மளால் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். யூ கேன் டூ இட் பை யோர் செல்ஃப் ஆர் யூ கேன் சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஆர் ப்ரொஃபஷனல் சப்போர்ட். ஸோ ஃபார் மோர் கண்டென்ட் stay tuned. Counseling psychologist sessionsல நம்ம அடிக்கடி கேட்குற கேள்வி how are you feeling about it or how does that make you feel. நிறைய பேர்னால தான் என்ன மாதிரியான உணர்வுகள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதுல சொல்கிறதுல கஷ்டப்படுறாங்க. எமோஷன்ஸ் பற்றி கேட்கும் போது அவங்க சொல்கிற பதில்கள் வந்து அவங்களோட தாட்ஸ் பற்றி இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தாட்ஸ்க்கும் எமோஷன்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியல. ஆல் ஹியூமன்ஸ் ஹாவ் எமோஷன்ஸ். அப்போ இதை ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒன்று வந்து அவேர்னஸ் அண்ட் another thing is எக்ஸ்பிரஷன். இந்த அவேர்னஸ் அப்படின்றது உடலளவுலையும் மனதளவுலையும் நான் என்ன மாதிரியான எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. எமோஷனல் ஷேரிங் அப்படின்றது கம்மியாயிட்டே வருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசுகிறதோ இல்லை பெற்றவங்க வந்து பசங்க கிட்ட பேசுகிறதோ டைமும் கம்மியாகுது. அதுக்கான எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு மீடியமும் இல்லாமல் போகிறதும் நம்ம யூஸ்வலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இது ரெண்டு விஷயமுமே நம்மளால் கற்றுக்க முடிகிற விஷயம், கற்றுக்க வேண்டிய விஷயம். எத்தனையோ காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி நம்மளால் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். யூ கேன் டூ இட் பை யோர் செல்ஃப் ஆர் யூ கேன் சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஆர் ப்ரொஃபஷனல் சப்போர்ட். ஸோ ஃபார் மோர் கண்டென்ட் stay tuned.